தமிழ் வணக்கம். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், மோர் வந்து ஒரு 1/4 லிட்டர் மோர் எடுத்துக்கிட்டோம். கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், அடுத்து வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்கோம். மசாலையை பாருங்களேன், மிளகுத்தூள், சாம்பார் பொடி, ஜீரக பவுடர், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். அடுத்து பாருங்கள், வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, பச்சை மிளகாய். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருவோமே. பாருங்கள், எண்ணெய் போட்டுக்கிட்டோம். கூடவே கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டோம். கடுகு பொடி பாருங்கள், கொஞ்சம் உளுந்து, ஜீரகம் கொஞ்சம். அடுத்து வந்து எல்லாம் வறுத்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருவோமே. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டிடுவோம். இந்த சமயம் வந்து இந்த மசாலையை போட்டுருவோம். போட்டு எல்லா மசாலையும் போட்டோம். இதே லைட்டாக அதில் போட்டு கிண்டிடுவோம். மசாலா வதங்கிட்டுருச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு தண்ணியை அதில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கிண்டிடுவோம். பாருங்கள், நல்லா கொதித்து கட்டியாக வந்துருச்சு. பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு அரைச்சி போட்டது கட்டியாக வந்துருச்சு. இப்போ இந்த சமயம் நம்ம என்ன செய்யணும், இந்த வெண்டைக்காயை இதை சேர்த்துருவோம். வெண்டைக்காய் சேர்த்து கிண்டி விடுவோம். பாருங்கள், வெண்டைக்காய் போட்டுட்டோம். வெண்டைக்காயும் வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மசாலையில் வெண்டைக்காய் வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் வேகட்டும். பாருங்கள், வெண்டைக்காயும் வெந்துருச்சு. முக்கில் வெந்துடும். இப்போ இந்த மோர் இதில் சேர்த்துருவோமே. சேர்த்துட்டோம். பாருங்கள், சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இறக்கிடணும். இதுக்கு மேலே வச்சோம்னா முறிஞ்சு போயிடும். இந்த சமயத்தில் இறக்கிடணும். அருமையான மோர் குழம்பு பாருங்கள், வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தமிழ் வணக்கம்.